இனியா யூரோப் டூருக்கு நிதிஷோட கிளம்பின உடனேயே சுதாகர் அவங்களோட ஆளுங்களை கூட்டிட்டு ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாம அங்க என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு பாக்கியாவும் நீங்க பேரை மட்டும் தானே சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னீங்க, இப்போ என்ன மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் பண்ற அளவுக்கு பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, அதுக்கு சுதாகரும் இந்த விஷயத்தெல்லாம் இனியா தான் எங்க கிட்ட கேட்கணும், ஏன் இப்போ இனியாவால கூட கேட்க முடியாது, ஏன்னா இனியா கிட்ட இருந்து மேனேஜ்மெண்ட்டை நாங்க எங்க பொறுப்புல எழுதி வாங்கிட்டோம்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு செம்ம ஷாக் பாக்கியாவும் இது இனியாவுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. ஆனால் சுதாகரும் ஏன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா யூரோப்பில் இருக்க இனியாவுக்கே கால் பண்ணி கேளுங்களேன்னு ஃபோனை நீட்டி நக்கலாக சிரிக்கிறாங்க. இதுல இருந்தே பாக்கியாவுக்கு புரிஞ்சிருச்சு நம்ம இந்த விஷயத்துல இனியாவை நடுவில் கொண்டு வர்றது நல்லதில்லைன்ற விஷயம். அதனால அவங்க கோபத்தோட அப்பனா என்னோட இந்த ரெஸ்டாரண்ட்ல எனக்கு என்ன பொறுப்புன்னு கேட்குறாங்க. ஏன்னா சுதாகர் இங்க இருக்கிறவங்க தன்னை பேரையுமே வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதனாலதான் பாக்கியா இப்படி ஒரு கேள்வியை கேட்க, ஆனா சுதாகரும் பாக்கியாவை நக்கல் பண்ற விதமாவும் பழி வாங்குற விதமாவும், ஆமா இந்த ரெஸ்டாரண்ட்ல மேனேஜர் இல்லைன்னு கேள்விப்பட்டேன், பேசாம உங்களுக்கு நாங்க மேனேஜர் பொறுப்பை கொடுத்துட்றேன், நான் மற்ற ரெஸ்டாரண்ட்ல கொடுக்குற சம்பளத்தை விட கொஞ்சம் அதிகமாவே உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, இதுக்கு முன்னாடி நான் வேலை பேசி இந்த ரெஸ்டாரண்ட்டை கேட்டு வந்திருந்தப்பவே நீங்க இந்த ரெஸ்டாரண்ட்டை கொடுத்திருந்தா உங்களுக்கு பணமாவது கிடைச்சிருக்கும். ஆனா இப்ப பாருங்க உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல, என் ரெஸ்டாரண்ட் நீங்க வேலை செய்யற அளவுக்கு போயிட்டீங்கன்னு கேட்க, உடனே பாக்கியா கோபத்தோட என் ரெஸ்டாரண்ட் அப்படி ஒன்றும் யாருக்கும் சும்மா கொடுத்துட முடியாது, நான் கேட்டா நீங்க பணம் கொடுத்துதான் ஆகணும்னு சொல்றாங்க. ஆனா சுதாகரும் ஏன் உங்க பொண்ணுக்கு கொடுத்த கிஃப்ட்டுக்கெல்லாம் நீங்க பணம் கேட்கிற அளவுக்கு அவ்வளோ கேவலமானவங்களா சம்பந்தி நீங்கன்னு சொல்லிட்டு பாக்கியாவை செம்மையா அசிங்கப்படுத்துறது மட்டும் இல்லாம இந்த ரெஸ்டாரண்ட்ல அவங்களை அவமானப்படுத்துறதுக்கும் மேல அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கான பைசாவை கூட தரமாட்டேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு பாக்கியா செம்ம கோவத்தோட நின்றுட்டு இருக்காங்க. பாக்கியா அடுத்து என்னதான் பண்ண போறாங்க தன்னோட பொண்ணுக்காக? இந்த மாதிரி திமிரோடு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க சுதாகரை அப்படியே விட்டுற போறாங்களா, தன்னோட ரெஸ்டாரண்டையுமே இழக்க போறாங்களா? அப்படி இல்லைன்னா தன்னோட சுயமரியாதைக்காகவும் தன்னை நம்பி இருக்கவங்களுக்காகவும் அவங்க சுதாகருக்கு எதிராக ஏதாவது பண்ணி அவங்களோட உரிமையையும் அவங்களோட ரெஸ்டாரண்டையும் அவங்களோட மானத்தையுமே காப்பாத்திக்க போறாங்களா? அடுத்து பாக்கியா என்ன பண்ணா நல்லா இருக்கும்னு உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.